everyone, welcome to Kavi's Dairies. இன்னைக்கு நம்ம பெங்களூர்ல புதுசா லான்ச் ஆயிருக்கிற IKEA ஸ்டோர் தான் விசிட் பண்ண போறோம். ஸோ இந்த ஸ்டோர் வந்து எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பெங்களூர் நாகசந்திரால லொக்கேட் ஆயிருக்கு. இன்கேஸ் மெட்ரோ எடுக்கிறோம் அப்படின்னா இங்கே வரதுக்காக டைரக்ட் மெட்ரோ ட்ரெயின் இருக்குது. அண்ட் இந்த IKEA ஸ்டோர் வந்து ரைட் பிஹைண்ட் த மெட்ரோ ஸ்டேஷன் தான் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ரொம்பவே ஈஸியாக ஆக்சசபிளாக இருக்குது. இந்த ஸ்டோர் பற்றின சில டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஸ்டோர் வந்து ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் ஹோம் ஃபர்னிஷிங் ஸ்டோர். ஸோ இங்கே வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஹோம் ஃபர்னிச்சர்ஸ், ஹோம் டெக்கார்ஸ் அண்ட் நிறைய யூனிக் வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் ஐக்கியாவோட 3rd பிரான்ச் இது தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மும்பை அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஹைதராபாத் அண்ட் இப்போ 3rd பிரான்ச் வந்து பெங்களூர் லொக்கேட் ஆயிருக்கு. அண்ட் இது வந்து இப்போ தான் June 22, 2022 தான் ஓப்பன் ஆயிருக்கு. அண்ட் இன்றைக்கி டேட் வந்து June 28. ஸோ இன்றைக்கி தான் நாங்கள் அங்கே போயிருந்தோம். பட் ஆனால் அங்கே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு விட க்ரௌட் வந்து ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. இந்த ஸ்டோர் வந்து அரௌண்ட் 14 acres லேண்ட் ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ அதனாலேயே இங்கே வந்து பார்க்கிங் ஃபெசிலிட்டி ரொம்பவே ஸ்பேஷியஸாக இருக்குது. அண்ட் ஆல்சோ இந்த மாலோட ஏரியாவுமே ரொம்பவே ஸ்பேஷியஸாக இருக்குது. இந்த ஸ்டோரோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இங்கே வந்து நிறைய யூனிக்கான ஹோம் டெக்கார்ஸ், ஹோம் ஃபர்னிஷிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நிறைய லிவிங் ரூம், டைனிங் ரூம், ஆஃபீஸ் ரூம் அந்த மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஓகே நம்மளோட டைனிங் ரூம், லிவிங் ரூம் எல்லாமே இந்த மாதிரி டெக்கார் பண்ணி வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோன்ற அளவுக்கு அவங்க வந்து டெக்கார் பண்ணி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும். அண்ட் ஆல்சோ நமக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும், ஓகே இந்த மாதிரி கூட டெக்கார் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு.
இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே யூனிக்காக எலிகண்ட்டாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இதோட கலர்ஸ் எல்லாமே ரொம்பவே யூனிக்காக இருந்துச்சு. காஸ்ட் பற்றி சொல்லணும் அப்படின்னா எனக்கு வந்து பர்சனலி இங்கே காஸ்ட்லியாக தோணுச்சு. அண்ட் ஆல்சோ சில ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்பவே அஃபோர்டபுளாகவும் இருந்துச்சு அண்ட் குவாலிட்டியோடையும் இருந்துச்சு. எனக்கு பர்சனலி இந்த ஸ்டோரில் பிடிச்ச ஒரு செட்டப் அப்படின்னா அது இதுதான். ஸோ இது வந்து பால்கனி செட்டப். ஸோ எனக்கு வந்து இந்த செட்டப் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இங்கே வந்து கிட்ஸ் செக்ஷன் அப்படின்னு தனியாகவே இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து நிறைய டாய்ஸ், நிறைய ஸ்டோரேஜ் பாஸ்கெட்ஸ், அவங்களுக்கு தேவையான பில்லோஸ், டவல்ஸ் அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு தேவையான டேபிள், சேர் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. இந்த ஸ்டோருக்குள்ளேருந்து வெளியே வரத்துக்குள்ளேயே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ இங்கேயே லஞ்ச் முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சிருந்தோம். ஸோ இங்கே வந்து ஹோட்டல் ஏரியா வந்து ரொம்பவே பெருசாக இருந்துச்சு. அண்ட் அவங்களோட ஹோட்டல் ஏரியாவுமே ரொம்பவே நீட்டாக டெக்கார் பண்ணியிருந்தாங்க. இங்கே இருக்கிற ஃபுட் பற்றி சொல்லணும் அப்படின்னா ஃபுட் வந்து நிறைய வெரைட்டிஸ் இல்லை, ரொம்பவே லிமிட்டடான வெரைட்டிஸாக இருந்துச்சு. அண்ட் அதுவுமே ரொம்பவே காஸ்ட்லியாக இருந்துச்சு. அண்ட் அங்கே நாங்கள் ஆர்டர் பண்ணது வந்து பன்னீர் பட்டர் மசாலா. அண்ட் அதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பட் இதை தவிர அங்கே வந்து லஞ்ச் மெனுவுக்கு வேறு எந்த வெரைட்டிஸுமே இல்லை. ஸோ அதுதான் ஒரு சின்ன ட்ராபேக் எங்கே. பட் அதர்வைஸ் டேஸ்ட் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் சர்விங்குமே நல்லா இருந்துச்சு. நாங்கள் எங்களோட லஞ்ச் முடிச்சுட்டு வெளியே வரும்போது அங்கே வந்து ஸ்மால் லேண்ட் அப்படின்ற கிட்ஸ் ப்ளே ஏரியா இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து பே பண்ணி ப்ளே ஏரியா யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும்.
ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ அங்கேருந்து வெளியே வரும்போது டு மை சர்ப்ரைஸ் அங்கே வந்து நிறைய பெவரேஜஸ் ஷாப்ஸ் எல்லாம் இருந்துச்சு, லைக் ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் இருந்துச்சு அண்ட் லோ காஸ்ட்லேயும் இருந்துச்சு. ஸோ ஆன் த ஹோல் ஐக்கியா வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஹோம் ஃபர்னிஷிங் ஸ்டோர் அப்படின்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் எனக்குமே இங்கே வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் பிடிச்சிருந்துச்சு அண்ட் நிறைய குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸும் பார்க்க முடிஞ்சது. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஹோம் ஃபர்னிஷிங் ஸ்டோர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பெங்களூரில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க அண்ட் இது வரைக்கும் என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.